வணக்கம். இன்றைக்கி பீஃப் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் குக்கரில் இறைச்சியை வேக வைக்கும்போதே சேர்த்து சமைக்க போகிறோம். 1 கிலோ மாட்டு இறைச்சியை சின்ன சின்னதாக வெட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு விட்டுருக்குறேன். அடுத்து பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இடித்து இது கூட சேர்த்துருக்குறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இது கூட போட்டிருக்குறேன். ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்குறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கணக்குக்கு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு விட்டுருக்குறேன். மசாலெல்லாம் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப், அதோட குறைவாட்டி தண்ணி போதும். ஏன்னா இறைச்சிலேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும். தண்ணி நிறைய ஆகிட்டுனா நல்லா லீக்கேஜ் ஆக தொடங்கிடும். குக்கர்லேருந்து ஃபுல்லாக வெளியே வடிய தொடங்கிடும். குக்கரை மூடி ஒரு 10 விசிலாவது வச்சு எடுக்கணும். மாட்டு இறைச்சி அவ்வளோ வச்சாதான் நல்லா வெந்து கிடைக்குது. சில நேரங்களில் தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் விசில் அளவு குறைச்சி வச்சா போதும். குக்கரில் ப்ரெஷர் போனதும் அதை திறந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கிறேன். 2 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மறுபடியும் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். 3 விசில் வச்சுட்டு குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதும் மூடியை திறந்து இறைச்சி ரெடியானதும் வேறொரு சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இறைச்சி அதில் போட்டு தாளித்து எடுக்கணும். தாளிப்பு எண்ணெயில் இறைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் இறைச்சி நல்லா மிக்ஸ் ஆனதை நம்ம கடைசியாட்டு ஒரு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக வெட்டி தூவி விட்டுறலாம். மாட்டு இறைச்சி எடுத்தால் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு தான் இது மாதிரி பீஃப் கறி வச்சுருக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.